உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பெண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. எனக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஏழுக்குடையவன் எப்படி இருப்பார்? ஏழுக்குடையவன் யாருன்னா, சூரிய பகவான் ஏழுக்குடையவனாக இருக்கிறார் கும்பராசிக்கு. இந்த சூரியன் எப்படி இருப்பார்? சூரியன் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். ஒரே சூரியன் மட்டும்தான், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன் தான் அந்த உலகத்தில். அப்போ ஒரே ஒரு சூரியன் அப்படின்னா என்ன? இந்த சூரியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம், பிரகாசம் உடையது, புகழுடையது, பெயர் உடையது, எல்லாமே இந்த சூரியன் தான். இந்த சூரியன் என்ன பண்றார்? அப்படி இருப்பாங்க உங்க ஒய்ஃப். நீங்கள் சூரியனுடைய வெளிச்சம் பெறாமல் உங்களால் வாழ முடியாது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்ம இறந்து தான் போனோம். இப்போ சூரிய வெளிச்சம் அவ்வளவு சக்தி. அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா பூமியில் நம்மன்னு இல்லை, உலகத்தில் எல்லாருமே, உலகமே இருண்டு தான் போனோம். அப்போ உங்க மனைவி யாருன்னா டான், நீங்க டான், உங்க மனைவி டான். அப்போது நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி. பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களாம் பெரிய அரசியல்வாதி இருக்காரு, பெரிய ஒரு பெரிய வஸ்தாது, அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, பெரிய தொழிலதிபர், அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி வீர விளையாட்டுக்கெல்லாம் போகாதீங்க. ஏற்கனவே சும்மாவே அவங்க செய்வாங்க. இதில் அவங்களுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள், சில பேர் போலீஸ் கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்கான். நம்ம ஒய்ஃபு ஒன்றுமே தெரியாத என் ஒய்ஃபெல்லாம் கூட சும்மாவே கோவம் வரும் போதெல்லாம் பார்க்குறியா, சட்டப்படி விதிகள் நீ ஃபேஸ் பண்ணுவ அப்படிங்கிறது. அவங்களுக்கு சட்டமே தெரியாது, ஆனால் கூட சட்டப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் சட்டம் நல்லா தெரியும். இவங்களை வேறு கல்யாணம் பண்ணிக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஆபத்து. அப்போ கும்பராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு கலைஞர்களை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். யார்? மிதுனம், கன்னி. உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னமோ சிம்மம் தான். ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சிம்மராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படிப்பட்ட பலன்களை தரும்னா, ஹைலி டாமினண்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்தில் சொன்னேன், சிம்மத்துக்கு இப்படி தான் சொன்னேன், வேணாங்க உங்களுக்கு 6 7 கூடியவன் சனி, என்னோட ரெக்கமெண்டேஷன் வேண்டான்னு சொன்னேன். அந்த மாதிரி என்னோட ரெக்கமெண்டேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சந்திரன் ஓகே நீங்களே,
சனிக்கும் சந்திரனுக்கும் ஓகே தான், சனிக்கும் சூரியனுக்கும் தான் ப்ராப்ளம். கும்பத்துக்கும் சூரியனுக்கும் ப்ராப்ளம். ஏன்னா சனியும் சூரியனும் ஜென்ம எதிரி. ஸோ கும்பராசிக்காரர்கள் 5 கூடிய யோகாதிபதி மிதுன ராசிக்காரர்களையும் கன்னி ராசிக்காரர்களையும் திருமணம் செய்து கொள்வது நல்லது. இல்லைன்னா சிம்மம் தான் நீங்கள் கட்டிப்பீங்க அப்படின்னா நீங்களே வாண்டடாக சிங்கத்து வாய்க்குள்ளே போய் மண்டையை விட்டுக்கிறதுக்கு சமம். ரெண்டும் ஒன்று தான். பரவாயில்ல, நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், எனக்கு அடுத்த இப்போ இதில் எனக்கு தேர்தல் தான் முக்கியம், எனக்கு பதவி தான் முக்கியம், இருந்துட்டு போங்க, அது அவன் கேரக்டர். பட் ஆனால் இது நான் சொல்ல வர்றது சொல்லிட்டேன். ஸோ திருமண வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மிதுனம் கன்னி பண்ணிக்கிங்க. பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் 7 கோடி ரூபா பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போது 7 கோடியவன் இப்படி. ஸோ இப்போ இந்த சூரியனை போன்ற குணங்களுடையவர்களாக இருப்பார்கள் உங்கள் மனைவி. ஸோ நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமம் எங்கே இருக்கிறதுனா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனைவியை பொறுத்து தான். 2 கூடிய குருவை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். குரு சம்மந்தப்பட்ட டீச்சரு, பேங்க் ஆஃபீஸரு, அந்த மாதிரியான வாத்தியார், அவங்களெல்லாம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பு. ஸோ அப்போது நீங்கள் 2 கூடிய குருங்கிறதுனால ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்கிங் சம்மந்தப்பட்ட பெண் கிடைக்கிறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே குருவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆலங்குடி திட்டை செல்வது, பாடியில் இருக்கக்கூடிய திருவலியதாயம் செல்வது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இதெல்லாம் தான் உங்கள் கும்பராசிக்குரிய குணங்கள். 2, 11 கூடிய குரு பெஸ்ட்டு. நீங்கள் குரு சம்மந்தப்பட்ட மகர ராசிக்கார, உங்களுக்கு மீன ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அல்லது அப்படி இல்லைன்னா மிதுனம் கன்னியை கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்குரிய ஆப்ஷன்ஸ். நம்பர் 5 உங்களுக்கு லக்கியான நம்பர், நம்பர் 3 லக்கியான நம்பரை அதே மாதிரி நல்ல கோல்டன் கலர் பட்டு தொட்டு தொடரும் ஒரு பட்டு வேணாம், அது காப்பிரைட் செய்கிறோம் அப்புறம். அதனால் இப்போ தொட்டு தொடரும் ஒரு பட்டு மீனம். அதனால் மீனராசிக்காரங்க, ராம்ஜி சார் நீங்கள் கூட தான் ஜிக்கின்னு இருக்கீங்க, கரெக்டு. ஆனால் என் மனைவி கும்பம் இல்லையே. ஸோ அப்போது நல்லா புரிஞ்சிங்க. சில பேருக்கு தான் தங்கம் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தங்கம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தான் அந்த மனைவி ஒர்க் அவுட் ஆகும். மனைவி ஒர்க் அவுட் ஆகிற யோகம் உங்களுக்கு மிதுனம் கன்னியை தொட்டால் தான் உண்டு, அல்லது மீனம் தனுசை தொட்டால் உண்டு. இல்லை சட்டம் தன் கடமையை செய்யும்ட்டு நீங்கள் போய் சிம்மத்தில் போய் விழுந்தீங்கன்னா மாட்டிக்க வேண்டியதான். ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற பூஜைகளிலும் யாகங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.